எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் சி இந்திரஜித். நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், ஸ்டெனோ டைப்பிஸ்டில். ஃபஸ்ட் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதை நான் பெரிய கஷ்டப்பட்டு படித்து கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்கல. ஏன்னா நான் ஸ்டெனோ கஷ்டப்பட்டு முடித்ததுனால ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன். அதனால் ஒரு 7 monthஸில் என்னால் இந்த குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சது. வீட்லேயும் ரொம்ப கஷ்டம்தான். சார்கிட்ட கூட இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ரொம்ப அமௌண்ட் அதிகமாக இருக்குன்ட்டு இந்த எங்கள் மாமா இங்கே தான் படித்தாங்க. அவர் இப்போ சானிட்டரி இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் குரூப் 4 குரூப் 2 எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணி இப்போ சானிட்டரி இன்ஸ்பெக்டராக இருக்கார். எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறது பார்க்க பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் மேடை சுரேஷ் மேடைங்கிறப்போ கொஞ்சம் கர்வமாகவும் இருக்குது. எல்லோரும் நல்லா படிங்க, முக்கியமாக ஸ்டெனோ படிக்க வைங்க. இப்போ யாரும் காலேஜ் படித்தா அவங்களுக்கு அவங்க பொண்ணுங்க பிள்ளைங்களை ஸ்டெனோ படிக்க வைங்க. ஏன்னா அது ஒரு கடினமான முள் பாதையாக இருந்தாலும் நம்ம முள்ளு மேலேயே நடந்தாலும் ஆனால் நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் தான் அந்த வெற்றிக்கனி தெரியும். நம்ம கால் முள் மேலே நடந்து ரொம்ப ரத்தமாக வந்தாலும் நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் வெற்றி இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக அந்த வெற்றியை அடைஞ்சிடலாம். நானும் அந்த பாதையை நோக்கி தான் போனேன். எனக்கும் எங்கள் மாமா அவங்க தான் இந்த மாதிரி ஸ்டெனோ படிக்க சொன்னாங்க. நன்றி. அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 வெற்றியாளர்களின் சங்கம விழாவின் நாயகன் எங்களது சுரேஷ் அகாடமியின் நிறுவனர் சுகேஷ் சாமுவேல் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் திரு ஐயப்பன் சார் அவர்களையும் திரு செல்வம் சார் அவர்களையும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மேடையில் நிற்பதற்கு முதற்கண் காரணம் திரு சுகேஷ் சாமுவேல் அவர்கள் மட்டுமே. நான் மட்டுமில்லை, எனது அண்ணன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூரில் வேலை பார்த்து இருக்கிறார். எனது தம்பி ஃபயர் சர்வீஸ் சாத்தூரில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைத்து வெற்றிக்கும் காரணம் நான் இந்த அகாடமியையும் சுகேஷ் சார் அவர்களை மட்டுமே சொல்லுவேன். காரணம், அந்த காலகட்டத்தில் அகாடமியில் வந்து படிப்பதற்கு போதுமான வசதி இல்லை. அது சுகேஷ் சாமுவேல் சார் அவர்களே முழு பொறுப்பையும் ஏற்றார். அதற்காக அவருக்கு நான் கோடான கோடியே எப்பொழுதும் தெரிவிப்பேன். வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன்பட்டு இருக்கிறேன் சுரேஷ் சார் அவர்களுக்கு. அதே போலவே தற்பொழுது எனது மருமகன் அவர்களும் தற்பொழுது ஸ்டெனோ டைப்பிஸ்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறார். அதற்கும் முழு காரணம் இந்த அகாடமி நிறுவனம் மட்டுமே. அவர் பிஎஸ்சி மேக்ஸ் 3 வருஷம் படித்தார். அந்த 3 வருஷம் படிக்கும்போதே நான் ஒரு பிளான் சொல்லிட்டேன். காலேஜ் நான் தான் விஓசி காலேஜில் தூத்துக்குள்ளே சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்ட உடனே டைப்பிஸ்ட்டு அட்மிஷன் போட்டேன். அவன் பிஎஸ்சி மேக்ஸ். மாமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, டிகிரி நீ அட்லீஸ்ட் பாஸ் பண்ணால் போதும், ஃபஸ்ட்டு செகண்டு அதே மாதிரிலாம் கிடையாது. நீ ஆவரேஜாக 3rd கிரேடு எடுத்தாலும் போதும், நீ ஆனால் சைடில் டைப்பிஸ்ட்டு படிச்சிரு அப்படின்னு. அதே மாதிரி அந்த 3 வருஷத்தில் டைப்பு போத்து லோயரு ஹையரு, தமிழ் அண்டு இங்கிலீஷு, ஸ்டெனோ லோயர் அண்டு ஹையரு, அதுக்கப்புறம் பிஎஸ்சி மேக்ஸுமே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்லேயே முடிச்சிட்டான். சூப்பராக படித்து முடிச்சுட்டு மே மாதம் வந்திருக்கான். மே மாதம் வந்த உடனே அகாடமியில் அட்மிஷன் போட்டு எங்கள் ரூமில் இருந்து நான் தான் படிக்க வச்சோம். ரூமில் இருந்து இது பண்ணால் அக்கா எல்லாருமே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. 6 மாதம்தான், 6 மாதம். ஆனால் அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் படித்ததுக்கு அவனுக்குரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அதனால் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் வெற்றி பெற்றவனும் அடுத்த வெற்றியாளர்களுக்கும் ரொம்ப தூரம் ரொம்பலாம் கிடையாது. அடுத்த வெற்றி உங்களுக்கு தான்.
ஓகேங்களா. இப்போ 2026 டிஎன்பிஎஸ்சி அட்டவணைலாம் பார்த்தோம். அந்த அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா படித்து ஒரு அடுத்த சங்கம விழாவில் உங்கள் அனைவரையும் இந்த இடத்தில் வெற்றியாளராக நீங்கள் பேசுவதை நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். மிக நன்றி நன்றி நன்றி. திரு முருகன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெர்ஃபெக்ட் ஆசிரியராக சுரேஷ் அகாடமியில் பணிபுரிந்து வருகிறார். நன்றி சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்